நோயாளர் நலச்சங்கம் மூலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பிரசவ நேரங்களில் அறையினை தூய்மையாக வைத்துக்கொள்ள, செவிலியர்களுக்கு உதவியாக இருக்க, ஆரம்ப சுகாதார தூய்மை பணிகளை மேற்கொள்ள RCH தூய்மை பணியாளர்கள் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ 2002ஆம் ஆண்டு ஒரு 24 ஆண்டுகளுக்கு முன்னால் நியமிக்கப்பட்ட இவர்களுக்கு மாதந்தோறுமான சம்பளம் 500 ரூபாய் என்று இருந்திருக்கிறது. ஒரு 4 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பணியாற்றியவர்களுக்கு 1000 ரூபாய் என்று உயர்த்தப்பட்டிருக்கிறது. 7 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றியவர்களுக்கு 1500 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2021 மே திங்கள் 7ஆம் தேதி பொறுப்பேற்றதற்கு பிறகு இப்பணியாளர்களின் வாழ்வில் ஒரு விடியலை ஏற்படுத்தும் முகத்தான் கொரோனா காலத்தில் பணியாற்றிய பேறுசார் குழந்தைகள் நலத்திட்ட பகுதி நேர தூய்மை பணியாளர்கள் 938 நபர்களை தேர்வு செய்து அவர்கள் மாவட்ட சுகாதார அலுவலகத்தின் கீழ் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாகிற தற்காலிக பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களாக மாற்றப்பட்டார்கள். அவர்களுக்கு தற்போது அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் அதாவது ஊதியம் என்கின்ற வகையில் சற்றேறக்குறைய ஒரு 27,000 ரூபாய் வரை ஊதியம் பெற்று வருகிறார்கள். அதில் மீதம் இருக்கிற 1575 பேருக்கு இன்றைக்கு ஊதியம் உயர்த்தி வழங்கும் ஆணைகள் தரப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு ஏப்ரல் திங்களில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதிமுகவை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 1500 ரூபாய் சம்பளத்தில் இருப்பவர்களுக்கு சம்பளம் உயர்த்தி தர வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது இந்த தகவலை அவரிடத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறோம். இவர்கள் பணியில் அமர்த்தப்பட்ட போது ஆட்சியில் இருந்தது அதிமுக, 500 ஆக்கப்பட்ட போதும் ஆட்சியில் இருந்தது அதிமுக. 4 ஆண்டுகள் அவருடைய உழைப்பை உறிஞ்சியதற்கு பிறகும் அவர்களுக்கு 1000 என்று உயர்த்தியதும் அதிமுக. 1000 1500 7 ஆண்டுகள் கழித்து அவர்களுக்கு வழங்கியதும் அதிமுக. இந்த நிலையில்தான் திமுக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த 938 பேருக்கு இன்றைக்கு டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியின் மூலம் சற்றேறக்கூடிய 26,000-27,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கிற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மீதம் அந்த பொறுப்புகள் காலியாகிற போது இவர்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப அவர்களை கொரோனா நேரத்தில் பணியாற்றியவர்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டு அதில் பணியாற்றுவதற்கு வாய்ப்பளிக்கப்படும் என்று சொல்லோம். அதோடு மட்டுமல்லாது அன்றைக்கு சொன்ன இன்னொரு செய்தி, இந்த 1500 ரூபாயை கடந்து அவர்களுக்கு மிக விரைவில் இன்னும் ஒரு 6-7 மாத காலத்திற்குள் அவர்களுடைய பட்டியலை மிக சரியாக எடுத்து 1500-5000 ரூபாயாக வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் தொடர்ந்து இன்றைக்கு இவர்களுடைய யார் யார் எங்கெங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், எந்த காலகட்டத்தில் பணியில் சேர தொடங்கினார்கள் என்கின்ற விவரங்களை எல்லாம் சரியாக முறைப்படி பெற்று அதில் யார் யாருக்கு எவ்வளவு கல்வி தகுதி இருக்கிறது, அவர்களுடைய வயது தகுதி போன்றவைகள் எல்லாம் இன்றைக்கு குறிப்புகளில் குறிப்பெடுக்கப்பட்டு அந்த வகையில் 1575 பேர் மீதம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அவர்களுக்கு 5000 ரூபாய் வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இந்த வகையில் 5000 ரூபாய் மட்டுமல்லாது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் 1500 ரூபாயை NHM தேசிய நலவாழ்வு குழுமத்தின் தொகுப்பிலிருந்து வழங்கப்படுகிறது என்றாலும் மாநில அரசின் சார்பில் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு 5876 ரூபாய் தமிழக அரசின் நிதி தொகுப்பிலிருந்து அவர்களுக்கு கூடுதலாக வழங்கப்பட்டு அவர்களுக்கு இப்பொழுது 7376 ரூபாய்க்கான ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எதிர்பார்த்து வந்தது 5000 ஆணைகளை பெற. ஆனால் கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் நடைபெற்ற இதே அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அறிவிக்கப்பட்டது, இந்த தொழிலாளர்களுக்கு இன்னொரு முயற்சியினை நானும் துறையின் செயலாளரும் அரசாங்கத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறோம்.
அவர்களுக்கு இன்னும் ஒரு இன்ப அதிர்ச்சி நிகழ்ச்சி அந்த நடைபெறுகிற நாளின் போது கிடைக்கும் என்று அறிவித்தோம். அந்த வகையில் இன்றைக்கு 5000 என்று அறிவிக்கப்பட்டு 7376 ரூபாய் என்று உயர்த்தி வழங்கப்பட்ட ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த 1575 பேரில் யார் யாருக்கு கல்வி தகுதி என்னென்ன மாதிரி இருக்கிறது என்கின்ற விவரங்களை கேட்டு பெற சொல்லியிருக்கிறோம். இந்த விவரங்கள் கிடைக்கப்பெற்றவுடன் தமிழ்நாட்டில் இருக்கிற 38 வருவாய் மாவட்டங்களிலும் பணியிடங்கள் காலியாகிற போது, தூய்மை பணியாளர்களுக்கான இந்த பணியிடங்கள் காலியாகிற போது இவர்களில் கொரோனா காலத்தில் பணியில் அமர்த்தப்பட்டவர்கள், கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்கள் என்கின்ற அந்த வகையிலும் ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற வகையிலும் அவர்களுக்கு முன்னுரிமை தந்து அவர்களையெல்லாம் அந்த மாவட்ட சுகாதார நிர்வாகம் எடுக்கிற பணிகளில் அவர்களை அமர்த்துவதற்கு இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவர்களெல்லாம் மிகுந்த நிகழ்ச்சியோடு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டார்கள். இப்போ நம்ம அதுக்கான நடவடிக்கைகள் துறையின் சார்பில் கைட்லைன்ஸ் எந்தெந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்கின்றதை இப்போ டிபிஹெச் பத்திரிகை செய்தி குறிப்பெல்லாம் தந்திருக்கிறாங்க. தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் சுகாதார மாவட்டங்களில் இருக்கிற மாவட்ட சுகாதார அலுவலர்கள் கண்காணிப்போடு இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றுகிற பிஎம்ஓஸ், அது மாதிரி தாலுகா ஹாஸ்பிட்டல்ஸ், எல்லா மருத்துவமனைகளில் இருக்கிற தலைமை அலுவலர்கள் இது சம்பந்தமாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.